அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு பேபி ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ராக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து டாப்பு அடுத்து வந்து பாட்டம் ரெண்டும் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து டாப்புக்குள்ளே மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 வயசு பாப்பா வரைக்கும் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா 2 வயசு பாப்பா வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாக எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச்சும் 9 பாயிண்ட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சும் 8 பாயிண்ட்டும் வந்து வச்சுக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த டாப் இருக்குல்ல அதோட ஹைட்டு வந்து 8 இன்ச் வச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து 1 இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்காக வந்து விடணும். அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. ரொம்ப குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால நமக்கு 5.5 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பாட்டம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 14 இன்ச் வந்து நமக்கு போதும். இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட்டு. நம்ம ஆம் ஹோல் மெஷர்மெண்ட்டு மட்டும் விட்டுட்டோம். ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லைனிங்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிடையாது. நம்ம பொங்கலுக்கெல்லாம் தருவாங்கல்ல அந்த வேஷ்டியை தான் நான் வந்து அந்த கரை பகுதி எல்லாமே கட் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அலர்ஜி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவை அப்படியே இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாப்போட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக டோட்டலாக நம்ம 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும் 9 பாயிண்ட்டும், அதாவது 4 இன்ச்சுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். 4 இன்ச் கூட எடுத்துக்கலாம். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம அப்படியே தள்ளி தள்ளி போக போக வந்து கொஞ்சம் அளவு அதிகமாகும். அதனால தான் நான் வந்து 3 இன்ச்சும் 9 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சுக்கு 2 பாயிண்ட் வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. நெக்கோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நம்ம 1 இன்ச்சும் 8 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம்ல அதை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் பாக்ஸ் வந்து போட்டு விட்டுடலாம். ஓகே, பாக்ஸை வந்து போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வந்து 4 இன்ச்சு நான் அளவு எடுத்திருந்தேன். அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு பாக்ஸ் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து இந்த வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 5.5 இன்ச் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அந்த 5.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கீழேயும் அதே அளவு வந்து நம்ம அந்த இடுப்பு பாகத்துக்கும் நம்ம வந்து 5.5 இன்ச்சே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போ எல்லா லைனையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இடுப்பில் இருந்து இப்போ பெரியவங்களுக்காக இருந்தால் அந்த இடத்துல இருந்து நம்ம 1 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணுவோம். இது வந்து குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். அப்படி விடாட்டினா கூட பரவாயில்லை. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடுப்பு பாகத்துலேருந்து கொஞ்சம் கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த 1 இன்ச் வந்து குறைக்கிறது பெரியவங்களுக்கு. நீங்கள் வந்து இதில் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ வந்து குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து வரைஞ்சி விட்டாச்சு. நம்ம இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்ம ரோப் வச்சுட்டு அந்த ஷோல்டருக்கு 2 சைடும் கட்டுற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம்.
அதுக்காக வந்து ஷோல்டரை அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது. கரெக்டாக நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல நெக்கில் இருந்து, அந்த 1/2 இன்ச்சோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே வந்து ஷோல்டரில் இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச்சை அப்படியே ஆம் ஹோல் வளைவோட ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ கரெக்டாக நெக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 1/2 இன்ச்சையுமே வந்து ஆம் ஹோலையும் நெக் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வழக்கமாக வந்து நம்ம மார்க் பண்ணுறதை விட இப்போ வந்து 1/2 இன்ச் வந்து தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நாடா வந்து கட்டும் போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச் அளவு கொடுத்துருந்தோம். அந்த 4 இன்ச்சை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேக் சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த இடுப்பு சைடு நம்ம 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம்ல, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம், பேக் நெக்கு. நான் வந்து இந்த பீஸ் வந்து கொஞ்சம் அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப ஒல்லியாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நெக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி ஆம் ஹோலில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சும் மட்டும் வச்சுட்டு நீங்கள் நெக் வளைவையும் அடுத்து வந்து ஆம் ஹோல் வளைவும் அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தச்சு வரும்போது கரெக்டான அளவாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியான ஒரு சைஸாக இருந்துச்சு. அதனால் நான் வேறு பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டாப் பக்கம், அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி 4ஆக வந்து மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அந்த வளைவுலாம் நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்காக டேப் வச்சுட்டு ஒரு தடவை அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக 9 இன்ச் வருதா, இந்த 9 இன்ச்சு சைடுலேயும் நமக்கு வரணும். பாருங்கள், அந்த சைடு வைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் வந்து நமக்கு மேலே தான் வரும். இந்த மாதிரி வந்து வளைவாக வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாட்டமோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச் வந்து நமக்கு வேணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 12 இன்ச் இருக்குது. நமக்கு லைனிங் கிளாத் 2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலே போதும். கரெக்டாக 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டேப் வந்து நான் சென்டரில் வச்சுட்டு வரிசையாக எங்கெல்லாம் 12 இன்ச் வருதோ அங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம 2 பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப்பிங் கட் பண்ணிக்கலாம், அது மாதிரி பாட்டமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸில் எப்படி வந்து மடித்து போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 பீஸு நான் வந்து கரை பக்கம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு முக்கோணமாக வந்து நம்ம மடிச்சுக்கணும். கீழே வந்து 2 பீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிச்சிருக்கோம். அந்த கார்னரில் விரல் வச்சுட்டு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு முக்கோண ஷேப்பில் வந்துடும். எனக்கு அந்த பார்டர் வந்து தேவையில்லை, அதனால் நான் கொஞ்சம் தள்ளியே மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங் பீஸ், அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. லைனிங் பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 12 இன்ச் தான் வருது. நமக்கு வந்து 14 இன்ச் வேணும். எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஒரு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு நமக்கு மெயின் கிளாத்தில் வேணும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த லைனிங்கில் இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி கட் பண்ணுறது புரியலை அப்படின்னா கரெக்டாக அந்த மேலே வந்து கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அப்போ தான் வந்து அம்பர்லா கட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கும் இதே மெத்தட் தான். அளவுகள் மட்டும் வந்து மாற்றிக்கோங்க. மற்ற அம்பர்லா கட்டிங் வந்து இதே மெத்தட் தான். இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பீஸ் வந்து நான் வேறு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு. ஷோல்டர் ரொம்ப வந்து நான் ஒல்லியாக கட் பண்ணிட்டேன். அதனால் நான் சொன்ன மாதிரி நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்து அந்த ரோப் வைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு வந்து தைக்கிறதுக்கே கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வேறு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நெக்கும் அடுத்து வந்து ஆம்ஹோலும் நான் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுட்டு 2 பீஸையுமே வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நான் ஒரு ரோப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த கட்டுறதுக்காக. நமக்கு அந்த ரோப்பு வந்து 4 தேவைப்படும். 2 சைடும் வந்து ஷோல்டரில் கட்டணும்ல, அதுக்காக கரெக்டாக பாருங்கள் ரோப்பை இந்த மாதிரி அடியில் விட்டுட்டு ஒரு ஷார்ப்பாக ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதோ இருந்ததுன்னா இந்த மாதிரி மேலே கரெக்டாக நம்ம அந்த தச்சிருப்போம்ல அந்த ஷோல்டரில் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ வந்து பாருங்கள், ஷோல்டரில் நல்லா கெட்டி தையல் வந்து போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வந்துடாமல். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ரோப் மட்டும் நீங்கள் பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த ஆம்ஹோலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆம்ஹோலில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கு, ஷோல்டரு, அந்த ஆம்ஹோல் அது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 பீஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட் எப்படி வந்து ரெடி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் பேக் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நான் லைனிங் பக்கம் வந்து திருப்பி வச்சுருக்கேன் டாப் பக்கத்தை. அதே மாதிரி பாட்டம்குள்ளே லைனிங்கை எடுத்துக்கோங்க. லைனிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து இடுப்பில் தையல் போடுங்க. பாருங்கள், கரெக்டாக லைனிங் மேலே லைனிங் வச்சுட்டு வந்து நம்ம தையல் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாப் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. அந்த டாப் பக்கம் இருக்குல்ல, அது வந்து நல்ல பக்கத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நாச் போட்டோம்ல, அதெல்லாம் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வந்து தையல் போட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வந்து நடுவில் இருக்கும், லைனிங் வந்து மேலே இருக்கும், அடுத்து வந்து பாட்டத்தோட நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது. இந்த மாதிரி வந்து வச்சு தையல் போடுங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ பாருங்களேன், பிசிறு எதுவுமே வெளியில் தெரியாது, நம்ம நீட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய அம்பர்லா ஸ்கர்ட்டெல்லாம் தச்சுருப்போம். அதுக்கெலாம் பிசிறு எல்லாமே வெளியில் தெரியும். ஏன்னா அதெல்லாம் பெரியவங்க போடுறதுனால பிரச்சனை கிடையாது.
இது குட்டி பாப்பா போடுறதும் அப்படின்னா அதுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும். அந்த இடுப்பு சைடுனா குத்துச்சுன்னா அடுத்து வந்து அது இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. அதனால இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா பிசிறு எல்லாமே பாருங்கள் நீட்டாக உள்ளே போயிடும். நமக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் நான் இன்னொன்றுமே வந்து தைச்சி காட்டுறேன். பாருங்கள் லைனிங் மேலே லைனிங் வச்சுட்டு வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டாச்சா? இப்போ பாருங்கள் பாட்டத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சென்டர் வந்து நாச் போட்டுக்கோங்க. கரெக்டாக நாச் போட்டது ரெண்டும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் விட்டுட்டு தான் கட் பண்ணியிருப்போம். நம்ம தைக்கும் போது தெரியும் ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா தான் வரும். அதுக்காக தான் நம்ம நாச் போட்டுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் சென்டர். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கக்கூடிய ஒரு அழகான ஃப்ராக் தான் இது. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் சைடு வந்து இந்த மாதிரி ஆம்ஹோல் சைடு ஒன்றா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி கட்டுற ரோப்பு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கரெக்டாக அந்த தையல் இருக்குல்ல சென்டர் தையல் அந்த தையல் மேலேயே வந்து வைங்க. கரெக்டாக அந்த தையல் மேலேயே வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அந்த ரோப்பு வந்து உருவி வராமல் இருக்கணும்ல அதுக்காக. பாருங்கள் இப்போ கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் கீழே தையல் போட்டுகிட்டே வாங்க. வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு மெயின் கிளாத்தை மேலே எடுத்து விட்டுட்டு லைனிங்கில் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ லைனிங்கை மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா மெயின் கிளாத் மட்டும் நமக்கு தனியாக வரும். இப்போ அதுலேயுமே வந்து நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. பாருங்கள் இன்னொரு சைடும் நான் வந்து தைச்சி காட்டுறேன். கரெக்டாக அந்த ஆம்ஹோலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டர் வரும்போது நம்ம ரோப் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் ரோப் வச்சுட்டு அது மேலேயே வந்து தையல் போட்டுருங்க. நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ரோப் வந்து சில டைம் ஒரே தையல்னால பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த மெயின் கிளாத்தை மேலே எடுத்து விட்டுட்டு லைனிங்கில் மட்டும் தையல் போடுங்க. அவ்வளோதான். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் மெயின் கிளாத்லேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே தையல் போடும்போது கொஞ்சம் நிறுத்தி நம்ம தையல் போடணும். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் கட் கிடையாது, ரவுண்ட் கட் அப்படிங்கிறதுனால நமக்கு சுருண்டு வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான். ஈஸியாக வந்து ஒரு அழகான ஃப்ராக் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் தைச்சிட்டு மிச்சம் வச்சுருக்கிற கிளாத்தில் கூட நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி பொங்கலுக்கு வாங்கின வேஸ்ட் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.